அஜித் ரேஸுக்கு போயிட்டாரு, விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு, சூர்யா பாம்பேக்கு போயிட்டாரு. சோ அடுத்து இந்த தமிழ் சினிமா உலக யார் காப்பாத்த போறா அப்படின்னு எல்லாரும் ஒரு கொஸ்டின் மார்க் பண்றப்ப வாட்டர்மெலன் ஸ்டாரோட என்ட்ரி இருக்கு. அப்போ ஹீரோவா ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா சார்? அப்படியே நடிகர்களே கமெண்ட்டுக்கு பயந்தாங்க. விஜய் சாரே பயப்படுவார். தனு சொன்னாலும் நடுங்குவாரு கேமராவை பார்த்தாலே. ஆமா ஆமா, அவங்கள சீனியர் பார்த்தாரு. ஈவன் சிவகார்த்திகேயனே என்னை விட மூத்தவர்ப்பா. சிவகார்த்திகேயன் அண்ணா தான் சொல்லியிருக்கேன், நீங்களே பாத்திருப்பீங்க. சதீஷ் அண்ணா பார்த்தா தெரியல. ஆமா 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 ஆமா, இல்ல ஏஜ் ஓரளவு தெரியும். அவரை பார்த்தாலே கண்டிப்பா 36ன்றது பார்த்த உடனே தெரியும் உங்களுக்கு. அது எல்லாருமே ஈஸியா கெஸ் பண்ணிடுவாங்க. இப்ப நம்மளுக்குமே பாத்தீங்கன்னா ரொம்ப யாரும் உங்களுக்கு ரொம்ப ஏஜ்னு சொன்னதுலடா. உங்களை மாதிரி நிறைய பொண்ணுங்க என்கிட்ட பேசுறப்ப உங்களுக்கு இன்னும் ஏஜ் நாங்க கம்மியா அப்படிலாம் சொல்றாங்களா? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் இருக்கு, அது உடல் அமைப்புன்றது வேறடா. உடல் வந்து பார்த்தா ஆக்சுவலா நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கே பிடிக்கிற மாதிரி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு கட்டமைப்பான உடல் அமைப்பு. அதுதான் நம்மளோட தமிழர்களோட ஒரிஜினல் பாடி ஷேப். என்ன ரீசன், நம்மளுக்கு பாடி ஷேப்பிங் கூட ரொம்ப வரலாம். கிண்டல் பண்ணானுங்க, ட்ரோல் பண்ணானுங்க, கமெண்ட் பண்ணானுங்க. மத்த நடிகர்களை கம்பேர் தமிழ்நாட்டு பொண்ணுங்களாம் ரசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு குருடா முட்டை பத்தியா நம்ம தமிழ் பொண்ணுங்களா ரசிக்கிறீங்களா? ஏய் தம்பி, அழுகுனவனே அவன் அழுது கட்டுறான். ஓத்தா எனக்கு ஏதாவது வச்சு உங்க வாயில பிடிக்கும் போல